பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியின் காலையில் உரிமையாளர்கள் அளித்த பேட்டியினை தற்போது பார்க்கலாம். அந்த அளப்பறையை காப்பதாக கேட்கவே வேண்டாம். மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு காலையோட வந்திருக்கீங்க. எத்தனாவது டோக்கன் எப்படி இருக்க போகுது? நமக்கு நானும் சொல்றேன் டோக்கனு காலம் இப்போ கொஞ்ச நேரத்தை பதறோம். நாங்கள் வத்திரா புதுப்பட்டிலிருந்து வரோம். KMA கணேஷ் சார்பாக கிழவங்கோயில் ஜல்லிக்கட்டு நண்பர்கள் மாட்டு பேர் போத்தி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் காலமே பதறோம். பேர் என்னது? மருது. உங்க மாட்டு பேர் என்னது? பட்டாளி. குறவங்குளங்க. மாடு பேரு சோனை. வாடிவாசல்ல வரனால இந்த இருந்து போறதான் பரபரப்பா இருக்கு. எப்படி எத்தனை மணிக்கு வந்தீங்க? நாங்கள் காலைல ஒரு 6 மணிக்கே வந்துட்டோம்னே. நைட்டே மாடு ஏற்றி காலையில் வந்துட்டோம். இங்கே தான் வீரர்கள் காட்டி இங்கே தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மாடு ஏற்றுறது தான் ரொம்ப கஷ்டம். அதை 365 நாள் வளர்த்து இங்கே வந்து அடைக்கணும். பாதி பேர் அடைக்காம போயிட்டோம்னா அதுவும் சிரமம் தான். உங்க மாடு அங்கிருந்து கிளம்பும்போது ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்க? ஊர் மக்கள் எல்லாரும் லேடிஸ் தான் அதிக இதுக்கு கொடுப்பாங்க. இங்க மாடு கொண்டு வந்தா பிரைஸ் என்ன பிரைஸ் வாங்கிட்டு வருது என்னன்னு வெயிட் பண்ணி பாத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். நம்ம பசங்க இங்க வந்து ஜாலி என்ஜாய் பண்ணிட்டு போறோம். அவங்க வந்து எப்படா மாடு வரும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி காத்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அந்த நம்பர் படி வந்து பாத்தீங்கன்னா இத்தனை மணி நேரத்துக்கு இத்தனை காலை வாங்க, தவற விட்டாலும் இத்தனை மணிக்கு வாங்க அப்படின்றாங்க. உங்க ஊர்ல இருந்து இவ்வளவு பேர் வந்திருக்காங்களே, காலையில சாப்பிட்டீங்களா? ஏதாவது மாட்டுக்கு கொடுக்குற மாதிரி உங்களுக்கு நீங்க ஏதாவது கொடுத்துக்கிட்டீங்களா வயிற்றுக்கு? அண்ணே, சாப்பாடு தண்ணி சோறு தண்ணி எல்லாம் எங்களுக்கு அப்புறம் தான். மாடுதான் முக்கியம். இங்க எவனுமே வந்து பாத்தீங்கன்னா பரிசுக்காக யாரும் மாடு ஊக்கல. உண்மையான ஒரு விஷயம், பரிசுக்காக மாடு ஊக்கல. எங்களுக்கு பணம் அது இதுல ஒரு பேருக்கு நாங்க வளர்த்திருக்கோம், பிள்ளை மாதிரி வளர்த்திருக்கோம். அதாவது எங்களுக்கு சோறு இருக்கோ இல்லையோ மாட்டுக்கு நாங்க தீவனம் வாங்கி வைப்போம். இப்படி ஒரு இதுலதான் நாங்க மாடை வளர்த்துக்கு இருக்கோம். பெத்த பிள்ளை மாதிரி நாங்க வளர்த்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வயசுல அவன் ஆன்லைன் கேம்ஸ் பசங்களோட ஜாலியா சுத்திக்கிட்டு இருப்பான். பொங்கல் விட்டாச்சுன்னா படத்துக்கு போவோம். நம்ம ஏரியால அதுவும் கம்மா கரையில தண்ணி இருக்கு, குளிக்க போவோம். ஒரு வைபோட வந்திருக்கீங்களே, எப்படி இருக்கு? நமக்கு எல்லாமே ஜல்லிக்கட்டு தானே. நம்ம சின்ன பிள்ளைல இருந்து எல்லாமே ஜல்லிக்கட்டுல தான் வந்திருக்கோம். நமக்கு சும்மா கேம் எல்லாம் பிடிக்காது. எல்லாமே ஜல்லிக்கட்டுக்காக தான் வரும். பசங்க எல்லாமே ஜல்லிக்கட்டுக்காக தான் வந்துருவாங்க. ஒரு ரூபா கூட தவற மாட்டாங்க. மாடு ஏற்றோம்னா எல்லாரும் பின்னாடி வந்துருவாங்க. அவன் மாடு பின்னாடி நிக்கிறேன். மாடு SKP குரூப் ஒன்னேமிட்ல இருந்து அவங்க எல்லாம் மாடு பிடிக்கிறவங்க. மாடு சின்ன பிள்ளைல இருந்து எல்லாம் மாடு பிடிக்கிறோம். எல்லாம் மாடு வளர்க்குறோம். மொத்தத்துல கொண்டையம்பட்டியில இருந்து ஒரு கொள்கையோட வந்திருக்கீங்க. மாட்டை இறக்குறோம், பரிசை தட்டுறோம். அப்படிதானே? மாட்டை இறக்குறோம், பரிசை தட்டுறோம். அவரை பார்த்து ஒரு சொல்லலாமா? மாட்டை இறக்குறோம், பரிசை தட்டுறோம். மாட்டை இறக்குறோம், பரிசை தட்டுறோம். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ராவலா வந்திருக்கீங்க. இந்த காஸ்டியூமே பயங்கரமா இருக்கு. ஒரு பக்கம் காளை அலங்கரிச்சு வந்திருக்காங்க. நீங்க ஒரு காளையர்களை அலங்கரிச்சு வந்திருக்கீங்களே, எப்படி இருக்கு இந்த மொமெண்ட்? ரொம்ப அதிசயமான இந்த இது பாக்குறதுக்காக இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பழக்கம் இருக்கிற இந்த ஒரு ஃபெஸ்டிவல் இது பாக்குறதுக்காக கொச்சியில இருந்து நாங்க அப்சல்யூட் ட்ரிப் ஸ்டேஸ் கிளப் சொல்லி ரைடிங் கிளப் இருக்குது. அங்க இருந்து 50 ரைடர்ஸ் இது பாக்குறதுக்காக வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை மாட்டோட கூட்டம் தான் முதல்ல பாக்குது. பைக் ரைடு கொஞ்சம் டஃபா இருந்தாலும் இந்த மொமெண்ட் இங்க வந்தோம்னா அந்த ஃபீல் எப்படி இருக்கு? பைக் ரைடு ஒரு மேட்னஸ் சொல்லுவேன். இது பாசமா வச்சிருக்கிற ஆளுங்க இருக்குல்ல, அது இதே மாதிரி ஒரு மேட்னஸ் தான். ஆனா அதுதான் நமக்கு ஒரு எனர்ஜி தருது.